ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் வந்து லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பரில் செகண்ட் எம்ஏக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்து இது எந்த யூனிட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து 4th யூனிட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்மரி பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோமன் காம்ஸ்கி அப்படிங்கிறவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மேபி இந்த ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். அண்ட் வந்து ஒரு எஸ்ஏ டைப்பாக கேட்டாங்கன்னா கூட அந்த ஹிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமுக்கு. நார்மன் காம்ஸ்கி அப்படிங்கிறவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர் அப்படிங்கிற தியரியில் வந்து டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம், அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அண்ட் நம்ம அதை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்க கிட்ட வந்து கன்வே பண்ணுற சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அண்ட் அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் வந்து இந்த 2 கான்செப்டில் வந்து சொல்கிறாங்க. டீப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், நோமன் காம்ஸ்கி அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர் தியரியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டீப் ஸ்ட்ரக்சர் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்லேயிங் அப்ஸ்ட்ராக்ட் சிந்தட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சென்டென்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சரோட சின்டாட்டிக் ஸ்ட்ரக்சரை வந்து அது வந்து ரெஃபர் பண்ணுது. அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸோட கோர் மீனிங்கை வந்து நம்மளோட டீப் ஸ்ட்ரக்சர் வந்து கேப்சர் பண்ணி சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சென்டென்ஸை வந்து கேப்சர் பண்ணி அதோட கோர் மீனிங்னா இம்பார்ட்டண்டான மீனிங் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த சென்டென்ஸில் வந்து எந்த விஷயத்தை வந்து நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறேனோ அதுதான் வந்து கோர் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதை வந்து கேப்சர் பண்ணி நமக்கு வந்து டெலிவர் பண்ணுறது வந்து டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பேசிக் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். அதாவது நம்ம கேஷுவலாக பேசுவோம் இல்லையா, ரொம்ப இப்போ நாக்கை வந்து மூக்கால் தொடுறதுக்கு பதில் நம்ம நாக்கை விரலை வச்சு தொட்டுட்டு போயிடலாம், அந்த கதை தான். அப்படி சுற்றி சொல்கிறதுக்கு பதில் இது வந்து ஒரு பேசிக் அண்ட் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டீப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இல்லாமல் சொல்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி வர்றது தான். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம எதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோங்க. டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதை வந்து மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுறது, நாக்கை வச்சு மூக்கு தொடுற வேலைலாம் இங்கே வந்து நடக்காது. டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கண்டென்ட்டுக்காக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரெக்டாக வந்து நம்மளோட கோர் மீனிங் மட்டும் பேசிக்கிறது. அதில் வந்து இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த அப்ஸ்ட்ராக்ட் சிந்தட்டிக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா நீங்களே வந்து புரிஞ்சு எழுதிக்கலாம். எந்த ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா ஒரு கிராமரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வந்து சொல்கிறது தான் வந்து நம்மளோட டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு சிமேட்டிக் கண்டென்ட்டுக்கும் அந்த எலமெண்ட்ஸ், ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்கிறது. நான் சொன்னேன்ல, இது வந்து டைரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. அதான் இட் இஸ் ஃபார்ம் தட் டைரக்ட்லி கரஸ்பாண்டன்ட் டு த ஸ்பீக்கர்ஸ் கான்செப்ஷுவல் மீனிங். அந்த ஸ்பீக்கர் வந்து லிசனர்கிட்ட வந்து என்ன கான்செப்டை வந்து சொல்ல வர்றாங்களோ அதை வந்து டைரெக்டாக வந்து சொல்லிடும். எந்த ஒரு அன்வான்டான வேர்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இல்லாமல் டைரெக்டாக சொல்கிறது தான் வந்து இதோட மெயின் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேட் சேஸ் த கேட், எலி வந்து பூனையை தாத்துச்சு, அவ்வளோதான் வந்து இதில் வந்து கண்டென்ட். இதை வந்து நீங்கள் இதை எந்த பேட்டர்னில் பிரிக்கிறாங்க ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இதில் வந்து எஸ்விஓ பேட்டர்ன் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு, வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட்ஸை வந்து நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து சேசிங் வந்து ஆக்ஷனு. அண்ட் நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட். இதை வந்து எஸ்விஓ பேட்டர்னில் சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஒரு சென்டென்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி டீப் ஸ்ட்ரக்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபைனல் சின்டாக்டிக் ஃபார்ம் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சின்டாக்டிக் ஃபார்ம்லே வந்து ஃபைனல் ஃபார்ம் தான் வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். இந்த இது எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சுவலி நம்ம எப்படி வந்து ஹியர் பண்ணுவோம், எப்படி ஒரு சென்டென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோமோ அதுதான் வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ டீப் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டீப் ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் டிரைவ் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்டாக்டிக் ரூல்ஸ் படி எல்லா ஃபார்மேஷனும் சின்டாக்டிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே முடியும். அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், இன்சரிசேஷன், இல்லைன்னா சில வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டை போடுறது, அதே மாதிரி எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடந்துடும். இதுவும் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சருமே வந்து டீப் ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் வருது. ஆனால் அது வந்து டைரெக்டாக வருது. இதில் வந்து நம்ம சின்டாக்டிக் இருக்கு இல்லையா, சின்டாக்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நடந்து அதுக்கப்புறம் வர்றது வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி, அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சின்டாக்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா. வேர்ட்ஸ் தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது, ஏதாவது வந்து வேர்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறது, இந்த வேர்ட்ஸ்க்கு பதிலாக இந்த வேர்ட்ஸை வந்து போடுறது, அதே மாதிரி எல்லாமே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து அடங்கும். இதுக்கு வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ், சுற்றி சொல்லுவோம் இல்லையா. இது வந்து இப்போது நம்ம பார்த்தோம் இல்லை, ரேட் வந்து நம்மளோட கேட்டை வந்து சேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதையே வந்து ஒரு சுற்றி சொல்கிறது தான் வந்து நம்மளோட சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வர்றது சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். பாசிவ் வாய்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இன்டைரக்ட் பாசிவ் வாய்ஸ் இது எல்லாமே இதில் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு அப்சர்வபிள் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். அது வந்து ஒரு அப்சர்வபிள் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸால் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா அந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த சேஞ்ச் ஆகி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வருதுல்ல, அதை தான் சொல்கிறாங்க. லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வர்றது வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்டர் சேஞ்ச் ஆகும், அக்ரிமெண்ட் சேஞ்ச் ஆகும், அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த கேஸ் மேக்கிங் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். இட் ரெப்ரசன்ட் ஹவ் அ சென்டென்ஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் அ டேர்ம் ஆஃப் சின்டாக்ஸ். சின்டாக்ஸில் வந்து ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் ஆகணுமோ அதே மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஆகும். எது சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே வந்து நமக்கு சர்ஃபேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து லாங்குவேஜ் இல்லைன்னா கான்டெக்ஸ்டில் இருந்து வந்து வேரி ஆகலாம், மேபி வேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, த டாக் வாஸ் சேஸ்டு பை எ கேட். இதை வந்து த டாக் சேஸ்டு கேட், த கேட் சேஸ்டு டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சுற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். த டாக் வாஸ் சேஸ்டு பை கேட். அந்த நாய் பூனையால் துரத்தப்பட்டது. பூனையை நாய் துரத்துச்சு, பூனை நாயை துரத்துச்சு அப்படிங்கிறதுக்கு பதில் அந்த நாயை பூனை துரத்துச்சு அப்படின்னு சொல்கிறது சுற்றி இருக்கு இல்லையா. இதுதான் வந்து இப்போது பூனை நாயை துரத்துச்சு அப்படின்னா டீப் ஸ்ட்ரக்சர். அந்த நாய் பூனையால் துரத்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் முடிஞ்சு வேர்ட் ஆர்டர்லாம் மாதிரி வேணுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி வேண்டாங்கிற வார்த்தையை வந்து தூக்கி போட்டு நமக்கு வந்து ஒரு மீனிங்கை கன்வே பண்ணுறது வந்து சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.